பொதுவாக ரிஷபராசியில் ஒருத்தர் பிறக்கிறாக வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கலைத்துறையில் ரொம்ப நல்லா வரணும்னு நினைப்பாங்க. இல்லை எப்படியாவது ஒரு கலையை வந்து ஒரு தொடர்புபடுத்தி வச்சுக்கிடுவாங்க. ஒரு மீடியா துறையில் இருப்பாங்க. எப்படியாவது ஒரு தொடர்பு அவங்களுக்கு வருது. அவங்க இல்லை அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒருத்தர் கலையில் ஈடுபாடு உடையவங்களாக இருக்காங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜென்ம குரு இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு, ஜென்ம குருவாக இருக்கார். அந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார். தனஸ்தானம்னா காசு பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாருன்னா அப்போ என்ன வரும்? நல்ல காசு பணம் உங்களுக்கு வரப்போகிற நேரம் அவங்களுக்கு வருது. இவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் எப்போவுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு தான் வாழ்க்கையில் ஒரு அந்யோன்யம் வரும். பிள்ளைகள்லாம் முதுமை காலத்தில் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அப்படின்னாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்பா அம்மாவோட ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரிஷபராசி பிள்ளைகளுக்கு எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிள்ளைகளோட இவங்க ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய பிள்ளைகளோட ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த நிலைமை மாறி அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்க போகுது. அது ஒரு விஷயம். திடீர்னு பணம் வரும். அந்த பண வரவு வந்து நம்ம அப்பாவோ தாத்தாவோ சேர்த்து வச்சுருப்பாங்க. வெளியூரில் ஒரு சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க. அதை பற்றி நமக்கு ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ யாரோ வந்து சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா அந்த காலத்தில் அந்த ஊரில் வந்து சொத்து வாங்கி போட்டிருக்காருப்பா, அது என்னென்னு வந்து பார்த்துட்டு போப்பா கொஞ்சம் அப்படிம்பாங்க. அப்படி நமக்கு பழைய சொத்துக்கள், எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் கூட இருக்குது.